வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தேவதை தூமாதேவியால் வரக்கூடிய துன்பம், எதிரிக்கு வரக்கூடிய துன்பம். நம்ம உபாசனை பண்ணுறவங்களுக்கு நன்மையே இருக்கும். ஆனால் உபாசனை பண்ணுறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது யாருக்கும் தெரியாது, அந்த தேவதைக்கு தான் தெரியும். ஆனால் எதிரி மேலே பிரயோகப்படுத்தும் போது எதிரி என்னென்ன அனுபவிப்பான்றது ஒரு பக்கம் நம்ம பார்க்கலாம். ஆனால் உபாசனை பண்ணுறவங்க நன்மையாக கெட்டதா அப்படின்னு பார்க்காமலே எடுத்ததுக்கெல்லாம் தூமாதேவி பயன்படுத்தி நல்லவங்க சில குடும்பங்களை கெடுத்துக்கிட்டு வராங்க. நம்ம அந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நல்லவங்களாம் என்ன ஆவாங்கன்னு கேட்டோன்னா, தூக்கம், மூதேவி, தொழில் நஷ்டம், வீட்டை விற்றுருவாங்க, பிள்ளைங்க படிப்பு மறதியாக இருக்கும், படிக்காது, வேணான்னு சொல்லிடும். இப்படி எல்லா துன்பமும் அந்த குடும்பத்துக்கு ஏற்படும். இப்போ எதிரி எதிரி தானா அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தில் இறங்காமல் எடுத்ததுக்கெல்லாம் இந்த பிரயோகம் செய்யும்போது அந்த கர்மாவை அவங்க தான் அனுபவிக்கணும். செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு அந்த தெய்வத்தைக்கிட்டே உத்தரவு கேட்டு செய்கிறது நம்ம கர்மாக்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு துன்பம் வராது, அவங்க சங்கதிக்கு. இதுதான் சூட்சமான விஷயம். ஆனால் எதிரி பொறுக்க முடியாத துன்பத்தை உங்களுக்கு தரான் அப்படின்னும்போது தான் நம்ம இதை தெய்வத்தையும் அப்பயும் உத்தரவு கேட்டு தான் நம்ம அதை செய்யணும். இந்த மாதிரியான துன்பத்துலேருந்து விலகி வர பல பேரால் முடியலன்ற வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா, இதுக்கு மைமுறைகள் ரொம்ப 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 சூட்சமமான கிடைக்கக்கூடாத மூலிகைகள்லாம் வச்சு பயன்படுத்தும் போது தூமாதேவி ரொம்ப அதிவேகமாகவும் கட்டுக்கடங்காத சக்தியும் இருந்து பயன்படுத்தும் போது உங்களால் எதுவும் மீற முடியாது. அதனால் மைமுறைகளும் இருக்குது, மந்திர முறைகளும் இருக்குது. செய்கிற விதம் மாற்றி செய்வாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு மாதிரியான நீங்கள் எந்த உபாசனை பண்ணி நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு பண விரயம், குடும்பத்தில் அத்தனை பேரும் மூதேவித்தன்மை கஷ்டம் அப்படின்றது விலகாமல் இருக்கும். ஒரு பீடை எப்படி, ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு குண்டானில் கருப்பு கறி பிடிச்சிருக்குது, நீங்கள் அதை தொலைக்கி பார்த்தா கூட சீக்கிரத்தில் அந்த கறி போக மாட்டுது. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டன்றது அந்த தூமாதேவி வச்சு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்துக்கு சுபிட்சம் கிடைக்காது. நம்மக்கிட்ட மூலிகை பொடி நம்மக்கிட்ட இருக்குது, மை நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்குண்டான விளக்கமும் தெளிவாக சொல்லி இதை பயன்படுத்துகிற முறையும் தெளிவாக சொல்லி நம்ம தரோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். லட்சுமணிய பூர்ண அருள் நம்ம வரா மாதிரி செஞ்சு தரோம். வேணுன்றவங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம்.